இந்த இந்த கொஸ்டின் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கு. என்னன்னா வந்துட்டு, யாராவது ஒருத்தவங்க ஒரு 24, 25 வயசுக்கு மேல இப்ப வேலைக்கு போல, இல்ல வந்துட்டு ஒழுங்கா காசு சேமிச்சு வைக்கல, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்தா, ஃபர்ஸ்ட்டு சொல்ற விஷயம் என்ன இருக்குன்னா, அவனுக்கு ஒண்ணு கால் கட்டு போட்டா சரியா போயிரும். ஒரு கல்யாணம் பண்ணா எல்லாமே சரியா போயிரும். அவன் எங்கேயோ போயிருவான். ஓஹோன்னு வந்துருவான்னுவாங்க. இது உண்மையாலுமே ஃபினான்ஷியலி நம்ம நல்லா இருக்கணும்னா ஒரு கல்யாணம் பண்ணியே அது ஆகணும். ஆக்சுவலா வந்து நீங்க சொல்லும் போதே எனக்கு தோன்ற டைலாக் என்னன்னா, இந்த சூர்ய வம்சம் படத்துல வந்து பெரிய சார்குமார், சின்ன சார்குமார் சொல்லுவாரு. இது ஒரு உதவாக்கரை, அதை நம்பி வந்த இது ஒரு உதவாக்கரைன்ட்டு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல போய் மாட்டுறதுக்கும் வாய்ப்பு அதிகம் தாங்க. ரைட்டா? சோ அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் திருந்திருவான்லாம் சொல்ல முடியாது. ஆனா ப்ராபபிளி நான் ரியல் லைஃப்ல பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்றேன். ஒரு 2, 3 ஃப்ரெண்டு நான் பர்சனலா பார்த்திருக்கேன். ஒரு 4, 5 வருஷம் உண்மையாவே வேலைக்கு போகாம அந்த பசங்க திடீர்னு அவங்க ஃபேமிலியில வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க. வேலைக்கே போலனாலும் பண்ணி வைக்கிறேன்னு பண்ணி வச்சிட்டாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். மேபி அவனுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்க ஆரம்பிச்சதும் இடமும். அதாவது இதுக்கு மேல அப்பாவோட வருமானத்தை நம்பி நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கே ஏதோ ஒரு குத்த ஆரம்பிச்சிருக்கும், இல்ல ஒரு மாதிரி தப்பா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். போக ஆரம்பிச்சிட்டான். இவென்ச்சுவலி பொன் குழந்தை பிறகுது. இதுக்கப்புறம் அவனுக்கு இன்னும் பொறுப்பும் பயமும் அதிகரிக்குது. அதனால அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லலாம். சோ இது கேஸ் டு கேஸ் மாறுங்க. இப்போ ரொம்ப பெரிய பணக்கார வீட்டுல ஒரு பையன் இருந்து அவனுக்கு இது மாதிரி நீங்க பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. சோ கால் கட்டு போட்டா திருந்துவாங்கன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கேஸ் டு கேஸ் பேசிஸே தவிர மொத்தமா வாழ்க்கையை நாசமா போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் தான்.